இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓசியா 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை மாத்திரம் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். நியாய தீர்ப்பினால் வரும் கொண்டாட்டம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்லி இங்கே ஓசியா தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய கடைசி 2 பகுதியில், நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன், நானே பீறி விட்டு போய்விடுவேன், தப்புவிப்பார் இல்லாமையால் எடுத்து கொண்டு போவேன், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்நானத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். இங்கே ஆண்டவர் எப்ராயிமுக்கு, அதாவது இஸ்ரவேலுக்கு ஒரு சிங்கத்தை போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கமும் போலவும் இருந்து அவர்களை கிழித்து விட்டு நான் போய்விடுவேன் என்று சொல்லுகிறார். தப்புவிப்பார் இல்லாமையால் எடுத்துக்கொண்டு போவேன், என்னுடைய கரங்களுக்கு என்னுடைய தண்டனைகளுக்கு அவர்களை தப்ப முடியாது என்று சொன்ன ஆண்டவர் இங்கே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்மை பீறினார், அத்தகையாய் சிங்கத்தை போல பால சிங்கத்தை போல இருந்து நம்மை கிழித்தெறிந்த ஆண்டவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று இங்கே ஓசியா எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவன் அவர்களை துண்டு துண்டாக கிழித்து அவர்களை விட்டு விலகி சென்ற அந்த சில காலத்திற்கு பின்னர் இஸ்ரவேல் மற்றும் யூதாவில் மனம் திரும்புதலும் விசுவாசமும் வரும் என்பதை இந்த வார்த்தைகள் அது குறிக்கின்றன. ஓசியா 5:14-15 வருங்கால சந்ததிகளுக்கு இந்த ஆசீர்வாதம். ஓசியா எழுதப்பட்ட காலத்தில் தேவன் அவர்களை இன்னும் துண்டு துண்டாக மாற்றவில்லை, ஆனால் தேவன் அவர்களை நீதியினால் கிழித்து இரக்கத்தினால் குணமாக்குவார் என்பதை அந்த தேசம் இறுதியில் அறிந்து கொள்ளும். அவர்களை கிழித்தார், எனவே அவர்கள் இரக்கத்திற்காக அவரிடம் திரும்புவார்கள் என்கிற செய்தியை ஓசியா கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தண்டனை வேதனையானது தான். பயங்கரமான பாவத்தை செய்த நாம் தண்டனையை அனுபவிக்காது இருக்க முடியாது என்பது நியதி. நீதிபதியினுடைய கத்தி முனை தீண்டாது, பாவத்தினுடைய விஷம் அது இறங்காது. எப்படி என்றால், இன்றைக்கு ஒரு பாம்பு ஒருவரை கடித்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்திலே கத்தியை வைத்து அவர்கள் கிழித்து அந்த விஷத்தை வெளியே எடுக்கலை அப்படின்னு சொன்னான்னா அந்த விஷம் இறங்காதது போல நீதிபதியினுடைய கத்தி முனை நம்மை தொடாது, பாவத்தினுடைய விஷம் இறங்க முடியாது. நமது நீதிபதியாகிய தேவனோ 100 விழுக்காடு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நம் மீது அன்பும் மனதுருக்கமும் உடைய ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். அவர் மிகுந்த ஞானமுடையவராகவும் இருப்பதனால் சரியான நியாய தீர்ப்பை நமக்கு வழங்குவதுடன் அதனை நன்மைக்கு நேராகவும் மாற்ற அவர் ஆற்றல் உடையவராக அவர் இருக்கிறார். பாவம் செய்தவர்கள் கர்த்தருடைய கரத்தில் விழுவது பயங்கரமாகத்தான் இருக்கும், ஆனால் உடைந்த உள்ளத்துடன் அவர் கரத்தில் விழுகிறது அது ஞானமுள்ள ஒரு செயலாக நமக்கு விளங்கும். தவறாமல் இருக்க கவனமாக இருக்கணும். தவறிய பின் நம் பாவத்தை மறைக்க முயலக்கூடாது. வேதனைகளின் பள்ளத்தாக்குகளில் இறங்க வேண்டுமே என தயங்கவும் கூடாது. ஆனால் மனம் திரும்பினால் ஆண்டவர் நம்மை சிகரங்களில் நம்மை உட்கார வைப்பதற்கு அவர் ஆற்றல் உடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. இந்த கர்த்தர் பீறுவார், அது நியாயமானது, அவரே குணமாக்குவார், அது அன்பினால் நமக்கு நடக்கக்கூடியது. அவர் அடிப்பார், அது நம்முடைய தவற்றின் விளைவு, அவரே காயங்களை கட்டுவார், இது அவருடைய பாசத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய காரியம். எனவே தண்டனைகளிலும் நாம் கொண்டாட முடியும். கொண்டு வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய குறைவுகளை அறிக்கையிட்டு மனம் திரும்பணும்னு சொன்னால், எப்படியா நம்ம தண்டனையினுடைய அந்த பள்ளத்தாக்கில் இறங்கினாலும் உன்னதமான இடங்களிலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் அமர வைக்கிறதற்கு இன்றைக்கும் உண்மை உடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இங்கே 2ஆம் வசனத்தில் 2 நாள் 3 நாள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு குறுகிய காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 நாள்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார்,
மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்று சொல்லுகிறதை கொஞ்ச நாட்களுக்குள்ளாக இது நடந்துவிடும், இப்படிப்பட்ட விடுதலை கிடைத்துவிடும் என்று ஓசியா சொல்லுகிறார். 2 பேதுரு 3:8 நம்ம படித்து பார்த்தோம்னா, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆகவே 1 நாள் 2 நாள் என்று எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் சீக்கிரத்தில் விடுதலையை தரும் என்று இங்கே ஓசியா சொல்லிட்டு 3வது வசனத்தில் சொல்லுகிறாரு, உண்மையான மனம் திரும்புதல் ஆவிக்குரிய புதிதாக்குதலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அவர் தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளும் பொழுது அவர் மலை போல வந்து ஆவிக்குரிய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் அருளக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய புறப்படுதலானது அருணோதயம் போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறதே. அவர் மலையை போல வந்து ஆவிக்குரிய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் தரக்கூடியவராக இருக்கிறார். உழும்போதும் விதைக்கும் போதும் அவர்களுடைய நாட்களிலே பெய்வது முன்மாறியாகும். இது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக அவைகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் பின்மாறி என்பது அறுவடை காலத்து மழையாகும். இது சபையின் காலத்தில் நம்முடைய நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற செயல்பாட்டை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் தீர்க்க தரிசனங்களிலே நாம் பார்க்கிறோம், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே பின்மாறி என்பது இப்பொழுது ஆண்டவர் செய்து வருகிற அறுவடையின் காலத்தில் ஆவியானவர் செய்கிற கிரியைகளை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒன்று நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும், கர்த்தர் நம்மை பீறுவார், அது அவர் செய்கிற நியாயமான செயல். ஆனால் அவரே நம்மை குணமாக்குவார். இது அன்பினால் அவர் நம்முடைய வாழ்விலை செய்யக்கூடிய செயல். அவர் நம்மை அடிப்பார், அது நம்முடைய தவற்றுக்கு நமக்கு கிடைக்கிற தண்டனை. அதே நேரத்தில் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், அது அவருடைய பாசத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே ஒருவேளை நம்ம செய்த தவறுகளின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலும் நியாய தீர்ப்பினால் வருகிற தண்டனைகளுக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை நெருங்கி வாழ்ந்து அவரோடு கூட ஐக்கியப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.